ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி யாரை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் பொருட்படுத்தாமல், எப்படியோ அவர் வசம் அகப்பட்டு விட்ட அந்த கட்சியை கைப்பற்றி கொள்ள வேண்டும், தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு போக்கில் அகம்பாவமாக செயல்பட்டதன் விளைவுதான் இப்படி படிப்படியாக பலர் வெளியேறுகிற நிலைமை. திரு எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலும் அந்த கட்சிக்கு பெருமை தேடி தந்தவர் அல்ல, வெற்றி தேடி தந்தவர் அல்ல. யாரோ அளித்த வெற்றியில் இவர் உரிமை கொண்டாடியவர், யாரோ போட்ட பதவியில் இவர் அமர்ந்து அனுபவித்தவர். டிவி சண்முகத்திற்கு பதவி என்பது எடப்பாடி பழனிசாமி போட்ட பிச்சை. எவ்வளவு பெரிய தடித்த வார்த்தை! எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலாளர் பதவி போட்ட பிச்சை யாருடைய பிச்சை? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் நாற்காலி யார் போட்ட பிச்சை? இதையெல்லாம் இவர்கள் திருப்பி கேட்க மாட்டார்களா? எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் திரு மிதுன் அவர்களை கட்சிக்குள் கொண்டு வந்து பதவி கொடுக்குற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருக்கு. என்ன சார் செய்ய முடியும், நீங்க சொல்லுங்க. பாலியல் அத்துமீறல்கள் இவர் வந்தால் கட்டுப்படுத்தப்படுவார். ஒரே நாள்ல 4-5 சம்பவங்கள் நடக்குது. கொடூரமான சம்பவமாக 3 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கீங்க. கொடூரம் நிகழ்வு. ஆக இவர் முன்னாள் முதலமைச்சரை பார்த்து சொன்னார், ஸ்டாலின் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் இப்போ திரும்ப கேட்குறாங்கல்ல, விஜய் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆகவே நீங்கள் டெய்லி ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காதீங்க கோட்டையில். நான் என்ன கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை முதலமைச்சர் ஏன் நேரில் சந்திக்கவில்லை? கம்யூனிஸ்டுகள் திமுக பக்கம் சாய்ந்திருந்தால் திமுகவுக்கு வால் பிடிப்பார்கள், தாவேகா பக்கம் சாய்ந்தால் தாவேகாவுக்கு வால் பிடிப்பார்கள். ஆகவே வால் பிடிக்கிற காரணத்தால் இத்தகைய பேச்சுக்கள் தான் அவர்களிடம் இருந்து வெளிப்படும். இவர்கள் இப்படி குறைத்து மதிப்பிடுவதாலோ உள்நோக்கம் கற்பிப்பதாலோ அண்ணாமலையின் வளர்ச்சியை இடதுசாரிகளால் தடுக்கவே முடியாது. குறிப்பாக தாவேக அரசுக்கு சவாலாக அண்ணாமலை இருப்பார். இந்த ஆட்சியினுடைய மிஸ்டேக்ஸ், இந்த ஆட்சியினுடைய சறுக்கல்கள், இவற்றை திமுகவுக்கு நிகராக அல்லது திமுகவுக்கு விட வேகமாக யார் பாயிண்ட் அவுட் பண்ணுவார், ஆதாரங்களுடன் வெளிப்படுத்துவார் என்றால் அண்ணாமலை தான் வெளிப்படுத்துவார். ஆகவே அண்ணாமலையினுடைய வரவு என்பது பாஜகவுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே நலிந்து கிடக்கிற சிதைந்து கிடக்கிற அதிமுகவையும் பாதி. அண்ணாமலை என்பவர் புதிய அரசியல் எழுச்சியின் அடையாளமாக திகழ்வார் என்பது என்பார். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவில் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழுந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். அந்த இடம் காலி என்று சட்டப்பேரவை தலைவர் அறிவித்து விட்டார். இந்த நிலையில் நேற்று விராலிமலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். அவர் அடுத்த கட்சிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சிட்ருக்காருன்னு தகவல்கள்லாம் வருது. எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இந்த அடிக்கடி அதிமுகவிலிருந்து விழக்கூடிய இந்த விக்கெட்டுகள் அதிமுகவுடைய பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறதே. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோல்விக்கு பிறகு என்ன காரணம் என்று ஆராய்வதற்கு முற்படவில்லை. ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற முயற்சியில் ஈடுபட்டார் என்கிற ஒரு பெரிய முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல் வெளியே வந்தது. அதற்கு பிறகு அதிமுகவின் ஒரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் தாவேகாவை ஆதரிப்பதற்கு முற்பட்டார்கள். பிறகு அவர்கள் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமியிடம் கட்சியினுடைய ஒற்றுமை கருதி வந்தோம் என்று சொன்னார்கள். ஒருவேளை தாவேகா அவர்களை உரிய வகையில் நடத்தவில்லை என்பதும் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இதன் பிறகு தாவேகாவுக்கு 5 எம்எல்ஏக்கள், 4 அல்ல 5 என்று கருதுகிறேன், 5 பேர் போனார்கள். மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், தவிர இசக்கி சுப்பையா. ஸோ இப்போ விஜயபாஸ்கர் தாவேகா போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நான் அறிகிறேன். 5 பேர். இதை தவிர முன்னாள் அமைச்சர்கள் போனார்கள். ஒரு 7-8 முன்னாள் எம்எல்ஏக்கள் போயிருக்கிறார்கள். இப்படி அடுத்தடுத்து வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக பிரபலங்கள் தாவேகாவில் போய் இணைகிறார்கள் என்றால் அதிமுக ஏதோ அங்கே கோளாறு இருக்கிறது என்ற அர்த்தம். நான் விலகியவர்கள் சிலரிடம் பேசினேன். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால்,
நாடாளுமன்ற தேர்தலிலே கட்சி பெரிய தோல்வியை சந்தித்தது. சென்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தது. அதன் பிறகு இந்த சட்டமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட 80 இடங்களில் 3வது இடத்திற்கு அதிமுக போயிருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்தெல்லாம் விவாதிப்பதற்கோ கருத்து கேட்பதற்கோ தயாராக இல்லை. தாவேகாவை ஆதரித்த எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தபோது அந்த அணியின் பக்கம் போகாத சில பேர் மீது சேர்த்தே நடவடிக்கை எடுத்து விட்டார். அதாவது அவ்வளவு அவசரம் காட்டினார். கட்சியிலே விலகி செல்லுபவர்களை எப்படியாவது இழுத்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு தலைமையினுடைய அணுகுமுறை. அதிருப்தியில் இருப்பவர்களை கூட அழைத்து பேசி அரவணைத்து செல்வது தான் ஒரு தலைமைக்குரிய இலக்கணம். அதைத்தான் மிக சிறப்பாக என்னுடைய நண்பர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய 2 நாள் பதிவிலே குறிப்பிட்டார். ஒரு தலைமைக்கான இலக்கணம் என்ன? தள்ளிவிடுவது அல்ல, தூக்கி எறிவது அல்ல, இணைத்து கொண்டு பயணிப்பது. கோபமாக இருப்பவர்களை அவர்களுடைய கோபத்தை தணிப்பது, அல்லது அதிருப்தியாக இருப்பவர்களிடம் அதன் காரணத்தை கேட்டு விளக்கம் கோரி அவர்களையும் தன்னோடு அழைத்து செல்வது. அதான் போனா போகட்டும் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை மாதிரி. அது நீங்கள் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் கட்சிக்கு பெரிய பங்களிப்பை செலுத்தி உங்களால் தான் கட்சிக்கு வெற்றிகளை தேடித்தரக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். அப்படி நீங்கள் கிடையாது. நீங்கள் 11 தோல்வி பழனிசாமி தானே அவருடைய அடைமொழி. நீங்கள் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களோ புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களோ, இவர்களுக்கிடையிலேயே கூட வித்தியாசம் இருக்கிறது. எம்ஜிஆர் கோவப்பட்டால் சொல்லுவார்கள், வண்டியில் ஏற்றி திட்டிட்டு வழியில் இறக்கி விட்டு விடுவார் என்று. பிறகு ஒரு நாள் 3 மாதம் கழித்து கோபம் தணிந்த பிறகு அதே ஆளை பல பேர் எதிரே இவர் கோபித்து கொண்டதால் கட்சிக்குள் தகவல் பரவிவிடும், எம்ஜிஆர் இன்னார் மீது கோபமாக இருக்கிறார் என்று. திடீரென்று அதே நபரை பலர் முன்னிலையில் முக்கியத்துவம் கொடுப்பார், அழைத்து பேசுவார். ஆகவே அவருடைய கோபம் என்பது ஒரு தற்காலிக கோபம் தான். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தவறு செய்தார் என்று தெரிந்தால் நடவடிக்கை எடுப்பார், உடனே பதவி விட்டு தூக்கிடுவார். சில நேரங்களில் தவறு செய்யாதவர்கள் கூட தவறான குற்றச்சாட்டின் காரணமாக நீக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் தவறான குற்றச்சாட்டு என்று தெரிந்த பிறகு அவருக்கு திரும்பவும் வாழ்வளிப்பார். தவறான குற்றச்சாட்டு அளித்தவரை தூக்கி வெளியே வீசுவார். இது செல்வி ஜெயலலிதா அணுகுமுறை. இல்லை, அவங்கள விமர்சனம் செய்தவங்களை கூட அரவணைத்து அவங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க. இல்லை, நீங்கள் அதற்கு என்னால் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். செல்வி ஜெயலலிதா அவர்களைப் போல ஒரு பெருந்தன்மையாக நடந்து கொண்ட தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் அவரை மிக மோசமாக பேசியவர்கள் அமைச்சராகவே ஆக்கினார், சபாநாயகராக ஆக்கினார், அவர்களெல்லாம் மன்னித்தார். நானே கூட ஒரு சமயம் அது பற்றி அம்மாவோடு பேசுகிற போது சொல்லியிருக்கிறார், நான் அதையெல்லாம் கடந்து நீண்ட தூரம் வந்துவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். மறப்போம் மன்னிப்போம் அல்ல, மறுவாழ்வு அளிப்போம் என்பது செல்வி ஜெயலலிதாவுடைய அரசியல் அணுகுமுறையாக இருந்தது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி யாரை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் பொருட்படுத்தாமல், எப்படியோ அவர் வசம் அகப்பட்டு விட்ட அந்த கட்சியை கைப்பற்றி கொள்ள வேண்டும், தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு போக்கில் அகம்பாவமாக செயல்பட்டதன் விளைவுதான் இப்படி படிப்படியாக பலர் வெளியேறுகிற நிலைமை. திரு எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலும் அந்த கட்சிக்கு பெருமை தேடி தந்தவர் அல்ல, வெற்றி தேடி தந்தவர் அல்ல. யாரோ அளித்த வெற்றியில் இவர் உரிமை கொண்டாடியவர், யாரோ போட்ட பதவியில் இவர் அமர்ந்து அனுபவித்தவர். திரு சி.வி. சண்முகம் அதிருப்தியோடு சில கருத்துக்களை கூறுகிறார் என்றால், பொதுக்குழுவை கூட்டி விவாதிப்பது, செயற்குழுவை கூட்டி விவாதிப்பது என்ற அணுகுமுறையை கடைபிடிக்காமல் இவருக்கு துதிபாடுகின்ற அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்கிற இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரை வைத்து சி.வி. சண்முகத்திற்கு பதவி என்பது எடப்பாடி பழனிசாமி போட்ட பிச்சை. இது எவ்வளவு பெரிய தடித்த வார்த்தை! எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலாளர் பதவி போட்ட பிச்சை யாருடைய பிச்சை? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் நாற்காலி யார் போட்ட பிச்சை? இதையெல்லாம் இவர்கள் திருப்பி கேட்க மாட்டார்களா? திருமதி சசிகலா போட்ட பிச்சை நீங்கள் அரசியலில் உயரம் அடைந்தது. அந்த அம்மையாரை நீங்கள் தூக்கினீர்கள், அந்த அம்மையாரை சேர்த்து கொள்ள முடியாது என்று மறுத்தீர்கள். இந்த தேர்தலில் அவரால் 5 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. பன்னீர்செல்வம் அவர்கள் தூக்கி வெளியே போட்டீர்கள். பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார், வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார், மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்றார். அவர்களெல்லாம் தேரவே மாட்டார்கள் என்று நீங்கள் இருமாப்போடு நினைத்தீர்கள். செங்கோட்டையனை ஆணவமாக தூக்கி எறிந்தீர்கள். இன்றைக்கு அந்த செங்கோட்டையன் அமைச்சர். வழிப்போக்கனுக்கு பதில் சொல்ல முடியாது என்று
ஜேசிடி பிரபாகர் அவர்களை அவமரியாதையாக பேசினீர்கள். இன்றைக்கு அந்த ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர், எடப்பாடி பழனிசாமி அந்த சபையில் சாதா உறுப்பினர். ஆகவே இவருடைய ஆணவம் இந்த கட்சியை படுபாதாளத்திற்கு கொண்டு போய் தள்ளி இருக்கிறது. அதிமுக நிமிருமா என்கிற சந்தேகம் அந்த கட்சியில் பல பேருக்கு ஏற்பட்டு விட்டது. அதன் காரணமாகத்தான் சாறை சாறையாக வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்லுகிற இதே நேரத்தில் வெளியேறியவர்கள் அதிருப்தியாலும் மனப்புழுக்கத்தாலும் வெளியேறி இருக்கிறார்கள். அவர்கள் உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஆனால் இப்படி போனவர்களில் எத்தனை பேருக்கு தாவேகா பதவி தந்துவிட முடியும் என்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கிறது. நீங்கள் 5 முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்கிறார்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள். அதில் 2 பேர் 5 இந்நாள் எம்எல்ஏக்களில் 2 பேர் முன்னாள் அமைச்சர்கள். இவர்களில் எத்தனை பேருக்கு திரும்ப சீட்டு மந்திரி சபையில் உடனே இடம் கிடைக்குமா எனக்கு தெரியல. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேருக்கு என்ன பதவிகள், என்ன பொறுப்புகள் தாவேக்கால தரப்பட போகிறது தெரியல. தாவேக்கால இருக்கிறவங்களுக்கே இருங்க, தாவேக்காலேயே சிட்டிங் மாவட்ட செயலாளர்கள் சில பேர் தங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கவில்லை என்று அதிருப்தியில் இருக்கிறார்கள். தாவேக்காலேயே அதிருப்தி இருக்கிறது. சில பேர் என்ன நினைக்கிறார்கள், அதிமுகவிலிருந்து வந்தவர்களை மேலே கொண்டு வந்து உட்கார வைத்து விடுவார்களோ என்ற ஒரு இதுவும் இருக்கு. ஆகவே தாவேகா ஒரு பக்கம் தானாக வந்து சேர்கிறவர்களும் இருக்கிறார்கள், ஆள் பிடித்து வலை வீசி இழுக்கப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன காட்டுகிறது என்றால், இன்றைக்கு அரசியல் என்பது பதவி இருக்கிற பக்கம் அல்லது அதிகாரம் இருக்கிற பக்கம் போவது என்பதை காட்டுகிறது. திமுகவிலிருந்து மதிமுக, இன்றைக்கு மதிமுக முடிவை மாற்றலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கு அநேகமாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு விஜய் அவர்களை சந்திப்பார் என்று தகவல் வந்திருக்கிறது தலைமைச் செயலகத்தில். அவர்கள் பொதுக்குழுவை கூட்டப் போகிறார்கள். போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அதுதான் பொதுக்குழுவை கூட்டப் போகிறார்கள். பொதுக்குழுவை கூட்டி தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கலாமா என்கிற சிந்தனை அந்த கட்சிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மதிமுகவை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவோடு இணைந்து பயணிக்கலாமா என்றால், அவர்கள் அந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வார்களா என்றால் சந்தேகம் என்று தகவல் வருகிறது. அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு எப்படி மிஸ் பண்ணுவாங்க? அவங்க திரும்ப சீட்டு கொடுப்பாங்களா, கொடுத்தாலும் ஜெயிக்க முடியுமான்ற சந்தேகம் அவர்களுக்கு வருகிறது. ஆகவே அதிமுக நலிந்த நிலையில் இருக்கிறது, நலிந்த நிலைக்கு போய்விட்டது. திரும்பவும் எழுச்சி பெறுவது ரொம்ப கடினம். அதுவும் திரு எடப்பாடி பழனிசாமியை வைத்துக்கொண்டு அந்த கட்சி நிமிர்வது என்பது ரொம்ப கஷ்டம். வேறு யாராவது அந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு வேறு யாராவது ஆள் வந்தால்தான் உண்டு. ஏனென்றால் இவருடைய ஆட்டிடியூட் என்பது மொத்தமாக ஒரு என்ன சொல்றதுன்னா, எவனையும் மதிக்க மாட்டேன், யார் போனாலும் போகட்டும், அப்படின்னா நீங்கள் இன்னும் கீழே போவீர்கள், மேலே வருவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பே கிடையாது என்பதுதான் என் பார்வை. சார், இது ஒரு பக்கம் இப்படி இருந்தா, அதாவது நிறைய பேருக்கு அதிமுக வந்து தாவேகாவுக்கு போய் என்ன மாதிரி இருந்துச்சுனாலும், திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் திரு மிதுன் அவர்களை கட்சிக்குள் கொண்டு வந்து ஒரு பதவி கொடுக்குற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருக்கு. என்ன சார் செய்ய முடியும் நீங்கள் சொல்லுங்க? அவர் அப்புறம் அதை அப்படி கொண்டு வந்துட்டு திமுகவை பார்த்து வாரிசு அரசியல்னு சொல்ல முடியுமா? மிதுனை கொண்டு வாங்க, தப்பில்லைன்னு கேபி முனுசாமி போன்றவர்கள் வழிமொழிகிறார்கள். ஏனென்றால் கேபி முனுசாமிக்கு தன் பையனை லோக்சபா தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் என்று கூறுகிறார்கள். எனக்கு தெரியல. அது பூரா முதியோர் கட்சி மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் அதிமுக. எடப்பாடி பழனிசாமி அடுத்த தேர்தலில் போய் 77 வயது என்கிறார்கள். அடுத்த தேர்தல் வர்றப்போ எங்கிருந்து அவர் போய் என்னத்த பிரச்சாரம் பண்ணி கிழிப்பாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த கட்சியினுடைய ஒரே பலம் இரட்டை இலை சின்னம் தான். இரட்டை இலை இல்லைன்னா எடப்பாடி சைப்பர். எடப்பாடிக்கு சொந்த செல்வாக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போவே 3ஆம் இடத்துக்கு போயிடுத்த பாட்டாளி திரு சி.வி. சண்முகம் கூறியது போல பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவில் ஒரு 20 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவரும் சொன்னார், பாட்டாளி மக்கள் போட்ட பிச்சையில் தான் நீங்கள் அதிமுகவே நிறைய இடங்களில் ஜெயிச்சாங்க. அது அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்க கூடாது. ரைட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி தயவில் தான் எடப்பாடி பழனிசாமியை இவ்வளோ ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சார். இல்லைன்னா தப்பித்தோம் பிடித்தோம் ஒரு 5000-6000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவரும் ரூபாலாம் கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காரு, தொகுதியில் பணம்லாம் கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காரு. ஆகவே எதற்காக சொல்லுகிறேன் என்றால், மிதுனை கொண்டு வந்தால் நீங்கள் திமுகவை பற்றி பேச முடியாது. மிதுனை கொண்டு வந்தால் மட்டும் ஜெயிச்சிட முடியுமா கட்சி? ஜெயிச்சிருமா கட்சி? மிதுனன்னு அவ்வளோ பெரிய அசகாய சூரரா, அரசியல் விஞ்ஞானியா, அரசியல் மதியூகியா? ஒன்றும் கிடையாது. அது இதனால் பணத்தை வச்சுட்டு ஓட்டின கட்சி. அம்மா மறைவுக்கு பிறகு பணபலத்தால் இயங்கிய கட்சி, பணபலத்தால் இயங்கிய கட்சி, பணம் கை கொடுக்காமல் தோல்வியை தழுவிய கட்சி. ஆகவே மிதுன்னாலெல்லாம் அந்த கட்சி மறுவாழ்வு பெறும் என்று நான் நினைக்கவில்லை. சரி சார்,
இப்போ ஏற்கனவே 25 பேர் தனியாக செயல்பட்டாங்க. இப்போ அதில் வந்து கட்சியில் இணைந்த போது கூட, இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறி தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறார். அடுத்து சி.வி. சண்முகம் ஒரு எதிர்கருத்து சொல்கிறார். எஸ்பி வேலுமணி அவர்கள் இதே மாதிரி எதிர் மனப்பான்மையில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இது போன்ற ஒவ்வொருத்தரும் ஜெயித்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா, அதிமுகவுடைய நிலை வந்து பெரிய கேள்விக்குறி ஆகிடுமே. ஏன்னா 3ஆம் நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இனிமேல் நிறைய பேர் அப்படியே போய் தாவேக்காவிலேயோ இல்லை பிற கட்சிகளிலேயோ சேர்ந்துட்டாங்கன்னா, அதிமுகவுடைய அடுத்த தேர்தலில் அதிமுக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஆயிடுமே. அதிமுக எனக்கு தெரிந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் வெல்லுவது, தேறுவது, எழுந்து நிற்பது கடினம் சார். நீங்கள் வந்து இன்றைக்கு விஜயனுடைய காலம் இன்னும் ஒரு வருஷம் நல்லா தான் போகும். நீங்கள் வந்து கூட்டணி கட்சியினுடைய சப்போர்ட்டெல்லாம் உறுதிப்படுத்திக்குவார். இத்தனைக்கும் இந்த ஆட்சியின் மீது நிறைய விமர்சனங்கள் இப்போதே எழத் தொடங்கிவிட்டன. பாலியல் அத்துமீறல்கள் இவர் வந்தால் கட்டுப்படுத்தப்படும்னாரு. ஒரே நாளில் 4-5 சம்பவங்கள் நடக்குது. கொடூரமான சம்பவமாக 3 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது கும்மிடிப்பூண்டியில். ஆக இவர் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரை பார்த்து சொன்னார், ஸ்டாலின் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இவர் இப்போ திரும்ப கேட்குறாங்கல்ல, விஜய் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆகவே நீங்கள் டெய்லி ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காதீங்க கோட்டையில். நான் என்ன கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை முதலமைச்சர் ஏன் நேரில் சென்று சந்திக்கவில்லை? இதே முன்னால் இருக்கக்கூடிய அரசெல்லாம் மூத்த அமைச்சர்கள் அனுப்பியிருக்காங்க, ஸ்டாலினே போயிருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? ஆகவே இவருடைய ஆட்சி முறை குறித்தும் இப்போது கேள்விகள் எழத் தொடங்கிவிட்டன. சட்டம் ஒழுங்கு படுமோசமான நிலையில் இருக்குது. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இன்னும் ஊழல் வந்து வெளிப்படையாக தெரியலன்றது தான். கீழ்மட்டத்தில் ஊழல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மேல் மட்டத்தில் மந்திரிகள் வாங்கியதாக இதுவரை செய்தி இல்லை. இந்த ஒரு சாதகமான அம்சத்தை தவிர இந்த ஆட்சியை பற்றி பாராட்டுவதற்கு பெரிதாக எதுவும் இல்லை என்பதுதான் என் பார்வை. முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறார், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாம் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம் எல்லாம் போடுறீங்க, அதெல்லாம் சரிதான். தினந்தோறும் உங்கள் அரசு குறித்து பேப்பரில் வரக்கூடிய செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. இல்லை, நான் இது நீங்கள் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். நான் சொல்கிறது அதைத்தான் நான் சொன்னேன். இந்த ஆட்சியை பற்றி பாராட்டக்கூடிய ஒரே விஷயம், பார்ட்டி ஃபண்டு தேவையில்லை என்று ஆதவ அர்ஜுன் அறிவித்திருப்பது தான். சட்டம் ஒழுங்கு இன்னும் சீர்படுத்தப்படவில்லை. நேற்று தினம் நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதில் எந்த புதிய புள்ளி விவரமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு குறித்து நாமெல்லாம் ஏற்கனவே பேசிய விமர்சனங்கள் தான் திரும்ப நிதியமைச்சரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடன் சுமை அதிகரித்தது என்பது உண்மைதான். அந்த கடனுக்கு செலவிடப்பட்ட தொகை, அதை வாங்கின கடனை மூலதன செலவு அதிகமாக, இலவசங்களுக்கு அதிகமாக, இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. மூலதன செலவில் அதிகமாக இருந்திருந்தால் எந்த அரசும் கடன் வாங்கி தான் ஆகணும். ஆனால் அது மூலதன செலவுக்கு அதிகம் போயிருக்கணும். அப்படி போனதா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது திமுக ஆட்சியில். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவன் கடன் வாங்கினா ரைட்டு, நீங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கோ நிதி வருவாயை பெருக்குவதற்கோ நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கோ ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்துருக்கீங்க. 1000 ரூபாய் இல்லை 2500 ரூபா தரேன்னு சொல்லி பெண்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கியிருக்கீங்க. 2500 எப்போதுலேருந்து கிடைக்கும்? 1000 ரூபா போட்டு வச்சுட்டார் முதலமைச்சர், ஜூன் மாதம் போட்டார் இப்படின்ற செய்தி இந்த விஷயம் இல்லை. மதுக்கடைகளை மூடினீங்க ரைட்டு, எப்படி வருமானத்தை பெருக்க போறீங்க? 717 மதுக்கடைகளை மூடி இருக்கீங்க ரைட்டு. சட்டவிரோதமான மது விற்பனையின் மூலம் போய்கொண்டிருந்த வருமானத்தை எப்படி கவர்மெண்ட்டு கொண்டு வர போனீங்க? சட்டவிரோதமான குவாரிகள் மூலம் போய்கொண்டிருந்த தனியாருக்கு போயிட்டு இருந்த வருமானத்தை எப்படி அரசாங்கத்துக்கு கொண்டு வர போறீங்க? அதை பற்றியெல்லாம் நேற்று நிதியமைச்சர் பேசவில்லை. எழுதி கொடுத்ததே அவர் பேசிவிட்டு போய்விட்டார். அவருடைய அறிக்கையில் புதிய செய்தி எதுவுமே இல்லை. ஊடகத்துறையினருக்கு தமிழ்நாட்டின் கடன் எவ்வளவு என்று எல்லோருக்கும் தெரியும், வட்டி எவ்வளோ கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இதை சொல்லுவதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை தேவையே இல்லை. ஆமாம், அந்த வெள்ளை அறிக்கைங்கிறது அதானே. அதாவது இது வரைக்கும் எவ்வளோ கடன் இருக்குது, இந்த ஆட்சி வந்து என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான ஒரு வெள்ளை அறிக்கை. ஏன்னா இப்போ இவங்க சார் இதுதான் பட்ஜெட்டில் வருது சார், பட்ஜெட் பேப்பர்ஸில் வந்திருக்கு சார். இதில் எதுவுமே புது விஷயம் இல்லை. கடைசி பட்ஜெட் பேப்பர் எடுத்திங்கன்னா அதில் எல்லாம் இந்த டீட்டெயிலாம் இருக்குது. வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ, கடன் அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள் இருக்கிறதா, கடன்றது வாங்குகிற அரசு வாங்குகிற கடன் அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள்ளே இருக்கா, நிதி பற்றாக்குறை எவ்வளோ, ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ, ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோ, இது பூரா தெரிஞ்ச விஷயம்தான். மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறது போல இது பெரிய என்னமோ ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கையை வெளியிட்டுட்ட மாதிரிலாம் நான் பார்க்கல.
என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக அரசின் செலவு முறை குறித்து நான் விமர்சித்திருக்கிறேன். அந்த ஆட்சியிலே டாஸ்மாக் விஷயங்களில் நடந்த ஊழல் நான் பேசியிருக்கிறேன். குவாரி தனியார் கையில் விட்டு அதில் எவ்வளோ அரசாங்கத்துக்கு இழப்பர் பெற்றிருக்கிறது பேசியிருக்கிறோம். அதெல்லாம் தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. பத்திரிகையாளர்கள் நிறைய பேருக்கு மரிய வில்சன் சொன்னது எல்லா விஷயமும் தெரியும். இந்த ஆட்சி என்ன செஞ்சிருக்கணும்? நேற்று இதை வெளியிட்டீங்க, ரைட்டு. நாங்கள் இன்னென்ன விஷயங்கள் மூலமாக வருவாய் பற்றாக்குறையை சரி செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம், அரசாங்கத்தினுடைய நிதி பெருக்கத்திற்கு என்னென்ன வழிமுறைகளை வைத்திருக்கிறோம். அதுதான் நாளைக்கு சட்டசபை தொடங்குது, அதில் பேசுவாங்க இல்லையா? அல்ல, கவர்னர் உரையில் வராது, நிதி அமைச்சருடைய உரையில் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக புதிய செய்திகள் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. இல்லை, உங்களை மாதிரி விமர்சகர்களும் பத்திரிகையாளர் தான் கேட்டாங்க, நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே வெள்ளை அறிக்கை வெளியிடுன்னு. அதெல்லாம் நாங்கள் கேட்கல. யாராவது உங்களை மாதிரி தான் சொன்னேன், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் இல்லை. நான் என்ன வெள்ளை அறிக்கையா இன்னும் வெளியிடலன்னு கேட்டாங்க, இந்த வெளியிட்டாங்க. நாங்கள் கேட்டது என்ன கேட்டோம்னா, நீங்கள் எப்படி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமையை மேம்படுத்த போகிறீங்க? ஏராளமான வாக்குறுதிகளை அளித்திருக்கிறீர்களே, ஏராளமான கடன், 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. திமுகவும் அதிமுகவும் தாவேகாவும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இதில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் முதலில் 2 லட்சம் கோடி கையில் இருந்தால் தான் இந்த வாக்குறுதியை செயல்படுத்த தொடங்க முடியும் என்று கூறிக்கொண்டிருந்தோம். விஜய் என்ன செஞ்சாரு? முதல்ல பயிர்க்கடனை மேலோட்டமாக தள்ளுபடி பண்ணுறேன், 50 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி பண்ணாரு. அதன் பிறகு இப்போ கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறார். இப்போதும் இது முழுமையான தள்ளுபடி அல்ல என்று டாக்டர் அன்புமணி போன்றவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டி இருக்கிறார். இன்னும் நிறைவேற்றாத கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றப் போகிறார், எப்போது நிறைவேற்றப் போகிறார் என்கிற கேள்விகள் சட்டசபையில் நிச்சயமாக திரு விஜய் அவர்களை நோக்கி எழும். வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடர் விஜய்க்கு சவாலான கூட்டத்தொடராக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்லை, அவங்க தான் சொல்லிடுறாங்களே, நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது நாங்கள் நிறைவேற்றுவோம், தலை அடமானம் வச்சாவது நிறைவேற்றுவோம் தான் சொல்லணும். சொல்லுங்க, ரைட்டு. இல்லை, அது நிறைவேற்றம் தானே சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இது அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. இனிமேல் செய்யக்கூடியதை அவங்க நாங்கள் செய்வாங்க அப்படிங்கிறதானே நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய நிதி நிலையில் அவர் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு சாத்தியம் இருப்பதாக பார்க்கவில்லை. மிக குறிப்பாக தாய்மார்களுக்கு மாதம் 2500 ரூபாய் கணக்கில் போடுவேன் என்று சொன்னாரே, அது எப்போது நிறைவேற்றப்படும்? எனக்கு தெரிந்த அடுத்த ஓராண்டுக்கு நிறைவேற்ற முடியாது என்பதுதான் என் பார்வை. துணை முதலமைச்சராக இருந்த இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த ஆட்சியுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்கிறார். அப்போ அவங்க தரப்புல இருந்து, தாவேக்கா தரப்புல இருந்து கேட்கப்படும், இத்தனை வருஷம் நீங்கள் இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இத்தனை வருஷம் நீங்கள் என்ன கோமாவில் இருந்தீங்க, 5 வருஷம் உங்களுடைய ஆட்சியில் நடந்தது தானே, அப்போல்லாம் நீங்கள் பேசலையேங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வருதே சார். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், போன ஆட்சியை பற்றி நிறைய பேசி தான் இவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அதை சொல்லிட்டு உங்கள் ஆட்சியில் நடக்கலையான்னா இது திமுக அதிமுக அரசியல், இது மாற்று அரசியல் இல்லை. திமுக ஆட்சியில் கொலைகள் குற்றங்கள் அதிகம் நடந்து அதிமுக சுட்டி காமிச்சா என்ன சொல்லுவாங்கன்னா, இது தெரியாதா, அது வேறு என்ன தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மறந்து விட்டதா, அந்த சாத்தான்குளம் மறந்து விட்டதான்னுவாங்க. எதை கேட்டாலும் அந்த ரெண்டையே சொல்லிட்டு இருப்பாங்க திமுக காரங்க. திமுக ஆட்சியில் பாலியல் குற்றச்சாட்டுனா பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டு, பொள்ளாச்சி தெரியாதான்னுவாங்க. அதே மாதிரி கலையைத்தான் தாவேகாவும் கடைபிடிக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு மாதத்தில் 25க்கும் மேற்பட்ட பாலியல் அத்துமீறல் கொலைகள் குற்றங்கள் நடந்திருக்குன்னா அதிர்ச்சிகரமாக இல்லையா? 25க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள், அதே போல 18 கொலைகளும் என்னமோ நடந்திருக்கு. இது அதிர்ச்சிகரமா இல்லையா? அப்போ கிரைம் இஸ் ஸ்டில் இன்க்ரீசிங், கிரைம் ஆர் ஸ்டில் ஆன் த ரைஸ். அதை ஏன் கட்டுப்படுத்தலைன்னா, உங்க ஆட்சியில் என்ன தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்ததுன்னா, அவங்க ஆட்சி மோசம் தானே பேசி தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. ஸ்டாலின் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கல்ல, அதான் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? டைம் எவ்வளோ நாள்? நீங்கள் சார் லாண்ட் ஆர்டருக்குலாம் டைம் கொடுக்க முடியாது, கொடுத்த வாக்குறுதிகளுக்கு தான் டைம் கொடுக்க முடியும். லாண்ட் ஆர்டர்ன்றது வாதத்துக்காகவே கேட்குறேன். இருங்க, சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம்னு கொண்டாந்தீங்க, அது எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாவட்டங்கள்லையும் இயங்க தொடங்கிருச்சுன்றாங்க. ஆனாலும் குற்றங்கள் நடக்குது. கேமராக்கள் ஏராளமாக கொள்முதல் செய்யப்பட வேண்டியிருக்கின்றன. அதையெல்லாம் செய்வாங்க, நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் முன்பு விமர்சனம் செய்த காரணத்தால் தான் இப்போது உங்களை நோக்கி விமர்சனங்கள் திரும்ப வருகின்றன. அந்த விமர்சனங்களில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் என் பார்வை. அதாவது புதிதாக இயக்கம் தொடங்கிய திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ட்விட்டரில் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறார்.
அதாவது நான் வந்து யாரையும் என்னுடைய கட்சியில் சேருங்க நான் வந்து இழுக்கலை. அதேமாதிரி பாஜகக்காரங்க யாரையும் தலைவர்களையோ நிர்வாகிகளையோ இல்லை அங்கே உள்ள தொண்டர்களையோ நான் இழுக்கலை. எல்லாமே தன்னெழுச்சியாக வந்திருக்காங்க. இன்றைய கணக்குப்படி பார்த்தா 18 லட்சம் பேர் அவங்க ஒரு தன்னெழுச்சியாக வந்து என்னுடைய கட்சியில் என்னுடைய இயக்கத்தில் சேர்ந்திருக்காங்க. ஜூலை மாதத்திலிருந்து அரசியல் கட்சியாக தொடங்கப்படும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. தமிழக அரசியலில் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு எழுச்சி பெறப்போகிற அரசியல் சக்தி என்பதை நான் கணிக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் மிக கூர்மையான சிந்தனை உள்ள, மிக வலிமையாக கருத்துக்களை எடுத்து முன்வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க அரசியல் தலைவர். இளைஞர்களை மிகப்பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பால் ஈர்த்தவர். அவர் விரும்பிய வண்ணம் செயல்பட முடியவில்லை என்கிற காரணத்தால் பாரத பிரதமர், அவருடைய மதிப்புக்குரிய தலைவர், அந்த வகையிலே அவர்களிடம் தெரிவித்துவிட்டு தன்னுடைய பயணத்தை, புதிய பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறார். அண்ணாமலை காரணமாக பாரதிய ஜனதா கட்சியின் பால் ஈர்க்கப்பட்ட வாக்காளர்கள் சென்ற சட்டமன்ற தேர்தலிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி சென்ற சட்டமன்ற தேர்தலில் மிக மோசமான ஒரு சரிவை சந்தித்தது என்று நாம் பார்த்தோம். ஆகவே அண்ணாமலை அவர்களுக்கு தொடக்க நிலையிலேயே ஒரு குறைந்தபட்சம் 10% ஆதரவோடு தான் அவர் இயக்கத்தை தொடங்குகிறார் என்பது எனது மதிப்பீடு. குறைந்தபட்சம் அவருக்கான ஆதரவு 10% இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர் மாநில மக்களுடைய அபிலாஷைகளை, உணர்வுகளை புரிந்து கொண்டு அரசியல் நடத்தக்கூடியவர். அந்த பாதையிலே அவரது அரசியல் பயணம் இருக்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன். அண்ணாமலை அவர்கள் ஒரு வலிமையாக இயங்கக்கூடிய அரசியல் தலைவர் என்கிற காரணத்தால் தான் அவருடைய அரசியல் வளர்ச்சியை ஆரம்ப நிலையிலேயே தடுத்து விட வேண்டும் என்று குறுகிய கண்ணோட்டத்துடன் இடதுசாரிகளோ விசிக போன்ற அமைப்புகளோ என்ன செய்கிறார்கள் என்றால், பாரதிய ஜனதா தன்னால் வெற்றி பெற முடியவில்லை என்று கருதி அண்ணாமலையை இறக்கி விடுகிறது என்ற ஒரு தவறான சித்தரிப்பை தெரிந்தே உள்நோக்கத்துடன் பரப்பத் தொடங்கி இருக்கிறார்கள். அது எடுபடாது. கம்யூனிஸ்டுகள் திமுக பக்கம் சாய்ந்திருந்தால் திமுகவுக்கு வால் பிடிப்பார்கள், தாவேகா பக்கம் சாய்ந்தால் தாவேகாவுக்கு வால் பிடிப்பார்கள். ஆகவே வால் பிடிக்கிற காரணத்தால் இத்தகைய பேச்சுக்கள் தான் அவர்களிடமிருந்து வெளிப்படும். இவர்கள் இப்படி குறைத்து மதிப்பிடுவதாலோ உள்நோக்கம் கற்பிப்பதாலோ அண்ணாமலையின் வளர்ச்சியை இடதுசாரிகளால் தடுக்கவே முடியாது. அண்ணாமலை ஜூலை மாதத்திற்கு பிறகு தமிழக அரசியலில் மிக தீவிரமாக களமிறங்கி களமாடுவார். குறிப்பாக தாவேகா அரசுக்கு சவாலாக அண்ணாமலை இருப்பார். இந்த ஆட்சியினுடைய மிஸ்டேக்ஸ், இந்த ஆட்சியினுடைய சறுக்கல்கள், இவற்றை திமுகவுக்கு நிகராக அல்லது திமுகவுக்கு விட வேகமாக யார் பாயிண்ட் அவுட் பண்ணுவார், ஆதாரங்களுடன் வெளிப்படுத்துவார் என்றால் அண்ணாமலை தான் வெளிப்படுத்துவார். ஆகவே அண்ணாமலையினுடைய வரவு என்பது பாஜகவுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே நலிந்து கிடக்கிற, சிதைந்து கிடக்கிற அதிமுகவையும் பாதிக்கும். அண்ணாமலை என்பவர் புதிய அரசியல் எழுச்சியின் அடையாளமாக திகழ்வார் என்பது என் பார்வை. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மாற்றுவார் சார். அதாவது அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு இதை தாவேகா திமுகங்கிற ஒரு நிலை இருக்குது, இப்போதைக்கு இருக்கு. அண்ணாமலை ஜூலை மாதத்துக்கு பிறகு கட்சி தொடங்கினார்னா அந்த களத்தை மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. அதற்கு முன் அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுவதும் சென்று மக்களை சந்திக்கக்கூடிய பயணத்தை அடுத்த மாதம் தொடங்குவார் அல்லது மிக விரைவில் தொடங்குவார் என்று சொல்லுகிறார்கள். எப்படியும் நான் சொல்லுவது, தமிழக அரசியலில் ஒரு வலிமையான மாற்று சக்தியாக அண்ணாமலை உருவெடுப்பார். அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. ஓகே சார், நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.